அதிகாரம் 29. அரியேலே ஐயோ என்று ஏசாயா சொல்லுகிறார். இந்த வாக்கியத்திற்கு தரிசன பள்ளத்தாக்கின் பாரம் என்று பொருள் சொல்லலாம். அசீரியரின் சேனை எருசலேமை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய தூதனானவர் அசீரியரை அடித்தார். கர்த்தருடைய ஜனம் அசீரியரிடமிருந்து தப்பித்துக் கொண்டது. ஆனாலும் இதற்கு பின்பு கல்தையர்கள் எருசலேமை அழித்து போட்டார்கள். இறுதியாக எருசலேமை ரோமாபுரியாரும் அழித்து போட்டார்கள். ஏசாயா இந்த சம்பவத்தை தீர்க்க தரிசனமாய் சொல்லும்போது அரியேலே ஐயோ என்று சொல்லுகிறார். எருசலேமுக்கு மிகப்பெரிய துக்கமும் நெருக்கமும் உண்டாகும். அவர்களுடைய சத்துருக்கள் தோற்று போவார்கள். ஏசாயா 3 விதமான பாவிகளை கடிந்து கொள்கிறார். கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காத பாவிகள், மார்க்க காரியங்களில் மாய்மாலம் பண்ணுகிற பாவிகள், தேவனுடைய பராமரிப்பை அசட்டை பண்ணுகிற பாவிகள். கர்த்தருடைய மீதியான ஜனத்திற்கு கிருபையும் இரக்கமும் வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது.